குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னியில் 14வது நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ இன்றைக்கி எல்லாமே ரெஸ்ட்டுங்க. அதாவது எக்ஸசைஸ் எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம எம்டி ஸ்டமக்கில் இப்போ வெயிட் செக் பண்ணிடலாம். எந்திரிச்சதே லேட் தான், 7 o'clock தான் எந்திரிச்சிருக்கோம். ஸோ எம்டி ஸ்டமக்கில் இப்போ நம்ம வெயிட் எவ்வளோங்கிறத செக் பண்ணிடலாம். நேற்று செக் பண்ணதை பார்த்திங்கன்னா 72.90 இருந்தங்க. சரிங்களா, இன்றைக்கி எவ்வளோங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம கம் பண்ணியாச்சு. (72.80) 10 பாயிண்ட் கம் பண்ணியிருக்கோம். நோ ப்ராப்ளம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம் பண்ணிக்கலாங்க. சரிங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன், மட்டன் இல்லைன்னா ஏதோ ஃபிஷ்ஷு இதுதான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி டோட்டலாகவே எல்லாம் ரெஸ்ட்டுங்க. சரிங்களா, நம்ம எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண போகிறதில்ல. நாளைக்கு பார்ப்போம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையாங்கிறத நாளைக்கு செக் பண்ணிக்கலாம். நீங்களும் சண்டே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை அளவாக சாப்பிடுங்க. ஓகேங்களா. ப்ரோட்டீன் கொஞ்சம் நிறைய எடுத்துக்காங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத நான் மேக் பண்ணி அனுப்பிச்சி ஓகே. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 தோசை, சாதா தோசை தான், எக் தோசையெல்லாம் இல்லை, 2 சாதா தோசை தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஏன்னா நம்ம இன்றைக்கி மீன் அந்த மாதிரி வாங்கலான்ட்டு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எக் தோசை எடுக்கல. ப்ரோட்டீன் இப்போதைக்கு காலையில் எதுவுமே எடுத்துக்கல. வெறும் பார்த்திங்கன்னா 2 தோசை தான் எடுத்துருக்கோம். தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் குடிச்சிருக்கேன். ஓகேங்களா. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது 7 to 7க்குள்ளே 3 லிட்டர் தண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். மினிமம் 2 லிட்டராவது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்காங்க. ஓகே. இன்றைக்கி சண்டே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பார்த்திங்கன்னா நான் பப்பாயா தான் எடுத்திருக்கேன். இதுவும் ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சது தான். சரிங்களா. பப்பாளி தான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பப்பாளி வாங்கினீங்கன்னா, சின்ன பப்பாளி வாங்கினா ஆஃப் எடுத்துக்காங்க போதும். ஓகேவா. சரி, இனி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சு தான். இப்போ பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு. நம்ம 11:30க்கே எடுத்துருக்கணும். இன்றைக்கி 12 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா வீட்டில் தான் இருக்கிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படியோ 1:30க்கு அந்த மாதிரி தான் லஞ்ச் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஒன்றும் இது இல்லை. ஓகேவா. நீங்களும் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க. முடிஞ்சால் கொய்யாக்காய் அந்த மாதிரி எடுத்துக்காங்க. இது வேண்டாம், இல்லைன்னா வாட்டர்மெலன் அந்த மாதிரி எடுத்துக்காங்க. ஓகே. ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸு, அதுபோக மீன் குழம்பு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2-3 இது எண்ணெயில் பொரிச்ச மீன் எடுத்துக்கிட்டேங்க. இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். முடிஞ்சால் மீன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பட் நான் மீன் குழம்புல போட்டது நிறைய எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஓகே. பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் பார்த்தீங்கன்னா 2 இட்லி எடுத்திருக்கேன். மதியானம் வச்ச மீன் குழம்புல ஒரே ஒரு மீன் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேங்க. வயிறு ஃபுல்லாக இருக்கிறங்காட்டிக்கும் அளவாக தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. இது எங்கள் அம்மாவுக்கு இட்லி வாங்கியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 இட்லி இருந்தது. அதுவே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா. நான் கடையில் வாங்கி சாப்பிட்றேன்னு நினச்சிக்காதீங்க. 2 இட்லி தான். அதுபோக சாம்பார், முள்ளங்கி சாம்பார், ஒரு மீன் பீஸ் குழம்புல போட்டது தான் எடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ எல்லாருமே கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய். சண்டே நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? பாய்.